வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக பாதிப்பில் நிறைந்திருக்கக்கூடிய ஆரம்பகட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த ஆரம்பகட்ட அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்வதற்கு மூலமாக அந்த சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. வயதானவர்களை மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நோய் அனைவருக்குமே இப்போ ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ஸோ இந்த நோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளும் நமக்கு இருக்குது. உடனே அதனுடைய அறிகுறிகளை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிறதால அந்த தீவிர அறிகுறிகள்லாம் நமக்கு இன்னும் பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க. இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் நீங்க தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அந்த நோய் மீண்டும் மீண்டும் பரவாமல் தடுக்கப்பட்டு அந்த பிரச்சனை விடுபடுவதற்காகத்தான் இந்த அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஸோ அந்த அறிகுறிகளை பத்தி மிக விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனை ஆரம்ப கட்ட சிறுநீரக பாதிப்புக்கான அறிகுறியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தோய்வு ஏற்படும் போது உடலின் நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருக்கு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும், ரத்தம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். ரத்தத்தில் கிருமிகள் கலக்கும் போது அதீத உடல் சோர்வு நமக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப வீக்காக நம்மளை உணர ஆரம்பிப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்ய மாட்டோம். ஓய்வு நமக்கு ஓரளவுக்கு பயன் அளித்தாலும் இந்த அதிக சோர்வு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், கவனமின்மை, இதயம் படபடக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்ப கட்ட மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. குறிப்பாக இந்த அறிகுறிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னா சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இது பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் நமக்கு தேக்க வைக்கும் போது தூக்கத்தையும் அது பாதிச்சிடும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு, சிறுநீரக தொற்றுக்கும் காரணமாயிடும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இருக்கும். ஸோ இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய பொதுவான பிரச்சனையாக இருக்கு. ஸோ இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போதே அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. மருத்துவரினுடைய ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுவும் சிறுநீரக தொற்றுக்கான அந்த பாதிப்புக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் இருக்குது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய ஒரு வேலை. அதுதான் கழிவு நீக்க மண்டலம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் புதுசாக நமக்கு உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலில் மினரல்ஸ்கள், அந்த சத்துக்களினுடைய தேக்கம் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அது நமக்கு எச்சரிக்கை நமக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த சருமம் வறட்சியானது ஏற்படுத்தும், அரிக்கக்கூடிய மற்றும் சருமத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும், தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, அதாவது நமக்கு ஸ்கின் டிசீஸ் நமக்கு ஏற்படுத்தி எலும்பை பாதிக்கக்கூடிய செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு கொண்டு போயிடும். அதனால சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது, மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. இது மற்ற ஸ்கின் டிசீஸாக இருக்கும் அப்படின்றது நினைச்சிக்காதீங்க. இது உங்களுக்கு சிறுநீரக தொற்றுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல இதை நீங்கள் இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்க்கும்போது உடனே நீங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. ஏன்னா இது நீங்கள் சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த 2-3 முறைகளை தாண்டியும் இன்னும் அதிகமான முறையில் நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். அடிக்கடி கழிவறைக்கு போயிட்டு வரோம், சிறுநீர் கழிக்கிறோம், இரவில் அதிகமான நேரம் சிறுநீர் கழிக்கிறோம் அப்படின்னா கூட இது சிறுநீர் பாதிப்பினுடைய அறிகுறியாக தான் இருக்கு. அதாவது சிறுநீரகத்தினுடைய அந்த ஃபில்டர் தன்மை, வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் போது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த ஃபீல், அந்த உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தா கூட இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்க பயப்படணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை மருத்துவ சிகிச்சை ஆலோசனை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் சிறுநீரில் ரத்தம் கசிந்து வெளியேறுதல் நமக்கு அதுவும் சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக தான் இருக்குது. ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும்தான் சுத்தம் பண்ணும், ரத்த செல்களை பாதுகாக்கும்.
அதுக்கப்புறம் அந்த நச்சுக்களை மட்டுமே நம்மளுடைய சிறுநீர் வழியாக வெளியேற்றிடும். ஆனால் சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய செயல் வந்து தடைப்படும் பொழுது சிறுநீரகம் வழியாக ரத்த செல்கள் வந்து கசிய போகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சு அப்படின்னா எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தென்படக்கூடிய உணர்வுகள் வந்து இருக்கும். சிறுநீர் வழியாக ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது, அல்லது சிறுநீரகத்தில் வந்து தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சிகிச்சைகளை அந்த சிகிச்சைகளை கவனமாக மேற்கொள்ளணும். மருத்துவரை வந்து சந்தித்து உடனே இதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளணும். மருத்துவ நடவடிக்கை இதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் உங்களுக்கு அந்த மாதிரி ஆரம்ப கட்ட அறிகுறியாக, சிறுநீரக தொற்றுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் இருக்கும். காரணம், சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே வந்து காணப்படும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நுரைத்து சிறுநீர் வெளியேவதால் அது வந்து ஆரோக்கியமான ஒரு முறை அப்படின்னு பல பேர் நினச்சிக்குவாங்க. அது வந்து ஒரு தவறான கருத்து மக்களே. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ உடனே அதுக்கான சிகிச்சையை வந்து மேற்கொள்ளணும். சிறுநீர் உங்களுக்கு நீங்கள் கழிக்கும் போது கீறு முதுகில் வலி ஏற்படுவது, சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுவது, ரத்தம் கலந்து வெளியேறுவது, நுரைத்து சிறுநீர் வெளியேறுவது, நிறம் மாறுவது, இது எல்லாமே நமக்கு அந்த சிறுநீரகம் பாதிப்படைவது, கழிவு நீக்க மண்டல வேலை தன்னுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக செய்யலை அப்படின்றது தான் அர்த்தம். கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் இருக்குது அப்படின்னா சிறுநீரகம் உங்களுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்றது அர்த்தம். நுரை வந்து பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னாலே அதனுடைய இன்னொரு அறிகுறியாக என்ன ஆகும் அப்படின்னா, கண்களை சுற்றி வீங்கியது போல ஒரு தோற்றம் இருக்கும். உங்களுக்கு நுரைத்து சிறுநீர் பொங்குது அப்படின்னாலே கண்களை சுற்றி வீக்கம் இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதால, இரவு நேரங்களில் தூங்காமல் இருக்கிறதால, நம்ம வெளியே அடிக்கடி சுற்றுறதால, தூசு போகிறதால தான் கண் பார்வை நமக்கு வந்து மங்கலாக தெரியுது, கண்களை சுற்றி வீக்கம் இருக்குன்றதை நினச்சிக்காதீங்க. சிறுநீர் உங்களுக்கு நுரைத்து வெளியேறினாலும் சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்களை சுற்றி வீக்கம் இருக்கும். ஸோ பஃபிங்கான அந்த ஐஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கணுக்கால் வீக்கம் உங்களுக்கு வந்து தென்படும். இதுவும் சிறுநீரக பாதிப்புகளுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது வந்து யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரித்து மூட்டு வலியை கூட கொடுக்கும். அப்போ சிறுநீரகம் செயலிழந்தது அப்படின்னா உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, கல்லீரல் பிரச்சனை, நாள்பட்ட நரம்பு சார்ந்த பிரச்சனை, கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, கை கால்கள் வீங்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் போயிடக்கூடாது. இது வந்து சிறுநீரக பாதிப்புக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. கணுக்கால்களில் மட்டும் வீக்கம் இல்லை, உடலினுடைய நிறைய பாகங்களையும் வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பசியின்மை ஏற்படுவது சிறுநீரக பாதிப்புக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து சிறுநீரக பாதிப்புடைய பொதுவான அறிகுறியாக இருக்குன்னே சொல்லலாம். நச்சுக்களினுடைய தேக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் போது உங்களுக்கு பசி வந்து ஏற்படாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நச்சுக்களை வெளியேற்றினா தான் உங்களுக்கு வந்து இயல்பான அளவில் பசிக்கவே ஆரம்பிக்கும். ஸோ சில பேர் இதுக்கு தெரியாமலே, இந்த பசியின்மைக்கு வந்து காரணம் தெரியாமலே சாப்பிடாமலே இருந்துருவாங்க. அப்படி இருக்காதீங்க. கொஞ்சமாக உணவுகள் வந்து உங்களுடைய ஃபுட்ஸு கூட வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. கழிவுகள் முறையான அளவில் வெளியேற ஆரம்பிச்சிடும். பசியின்மையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றலாம். தீவிரமான தசைப்பிடிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் வந்து உங்களுக்கு குறைகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இப்போ வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு வந்து கழிவு நீக்க மண்டல வேலை தான். ஸோ அந்த வேலை வந்து உங்களுக்கு குறையும் போது எலக்ட்ரோலைட் சமநிலை வந்து இழக்க ஆரம்பிக்கும். இதனால் கேல்சியம் வந்து குறையும். அப்போது இந்த பாஸ்பரஸ் கட்டுப்பாடு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, தசைப்பிடிப்பு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். தீவிர தசைப்பிடிப்பு, தசை வலி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும்ன்றதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்பொழுது இந்த அறிகுறிகள் தீவிரமாகிற அளவுக்குலாம் விட்டுறாதீங்க. ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் இருக்கும்போதே அதுக்கான முறையான மருத்துவ ஆலோசனையும் முறையான மருத்துவ சிகிச்சையும் பெற்றுக்கொண்டு நலமோடு இருக்க பாருங்கள். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.